கர்த்தருடைய வசனத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய மேன்மை, கர்த்தருடைய ஒழுக்கத்தின் மேன்மையோட ரத்தம், இதெல்லாம் மேன்மை விளங்காம உங்கள்கிட்ட ஒரு அவுட்புட் வரவே செய்யாது. உங்களுக்குள்ள இருந்து ஒரு மேன்மைகள் வெளியே வரணும்னா தேவனுடைய மேன்மையை, தேவனுடைய மகத்துவத்தை, இந்த தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், எவ்வளவு என் மேல் அன்பு வைத்திருக்கிறார், இந்த தேவன் எனக்கு செய்த இந்த நற்காரியங்களை நான் எதை கொடுத்தும் நன்றி செலுத்த முடியாது, என் வாழ்க்கையே கொடுத்தாலும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த நல்ல தேவன் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். இவரே என் வாழ்க்கையின் மேன்மையானவர், இவரே என் வாழ்க்கையினுடைய நித்திய ஜீவன், இவரே எனக்கு ஐஸ்வர்யம், இவரே எனக்கு எல்லாமுமா இருக்கிறார், இவர் தான் என் வாழ்க்கையில முக்கியம், இவர் மேன்மையானவர், இவர் எனக்கு செய்தது பெரியது, அளவிட முடியாதது என்று சொல்லி எந்த ஒரு மனுஷனுக்கு, எந்த ஒரு மனுஷிக்கு அவருடைய மேன்மை விளங்குதோ அவனுக்குள்ள இருந்துதான் மேன்மையை புறப்படும்.